இந்த சம்மரில் மாங்காய் வந்து எல்லா கடைகள்லேயும் நமக்கு கிடைக்கிது. ஸோ இந்த பச்சை மாங்காயை வச்சு ஒரு அருமையான சட்னி ரெசிபி. இந்த மாங்காய் சட்னி வந்து நல்லா கொதிக்க கொதிக்க சாதத்தோட இந்த மாங்காய் சட்னியை வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். செய்யலாமா? நான் இப்போ வந்து ஒரு மாங்காயில் பாதி அளவு மட்டும் நல்லா இந்த மாதிரி தோலை பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பு இதையும் சேர்த்துட்டு ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வர மல்லி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இதை வந்து நல்ல பாதி அளவு வதங்கட்டும், வாசனை வர வரையும். அதுக்கப்புறம் நான் காஷ்மீரி மிளகா 5லேருந்து 6 மிளகா சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் மிளகா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்ல வாசனை வர வரையும் எல்லாத்தையும் வறுத்து மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நான் வந்து பாதி மாங்காய் மட்டும் எடுத்திருக்கேன், அதாவது தோல் சீவிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூட 1/2 கப்பு தேங்காய், கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, 5 பல்லு பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில், கடுகு உளுந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சமாக கருவேப்பிலையும் 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்துருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியும் இதோட சேர்த்துட்டு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூடான சாதத்தோடு இந்த சட்னி மட்டும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, தோசை, இட்லி, சப்பாத்தி இதுக்கும் இந்த மாங்காய் சட்னி சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சுபாஷ் டைம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.